ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல பார்க்கக்கூடிய மூணாவது டைட்ரேஷன்ஸ் வந்து பிரிசிபிடேஷன் டைட்ரேஷன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம வந்துங்க ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன்ஸ் பார்த்தோம். ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு டைட்ரேட் வால்யூம் ஃபிளாஸ்க்ல எடுத்துக்கிட்டோம், கொனிக்கல் ஃபிளாஸ்க்ல எடுத்துக்கிட்டோம், டைட்ரண்ட் மேல பீரோட்ல எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அப்போ ஆசிட் பேஸ் ஆர் என்னது ஆசிட் பேஸ் எப்படியோ ஒண்ணு ஆசிட்டும் பேஸும் ரெண்டும் ரியாக்ட் ஆகுது. ஸோ ரியாக்ட் ஆகிட்டு அங்க வந்து நியூட்ரலைசேஷன்ஸ் கிடைக்குது. அந்த நியூட்ரலைசேஷன்ஸை வந்து நம்ம என்ன சொன்னோம், என் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம். அப்போ வந்து இண்டிகேட்டர் நமக்கு வந்து கலர் சேஞ்சஸ்னால இண்டிகேட் கிடைக்குது. அப்போ அங்க என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது, நியூட்ரலைசேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. இங்க பிரிசிபிடேஷன் டைட்ரேஷன்ஸ்ல வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னா, டைட்ரேட்டுக்கும் அதாவது ஒரு அன்னோன் அனலைட் டைட்ரேட்டுக்கும் அண்ட் தென் நோ ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் டைட்ரண்ட்டுக்கும் நடுவுல ரியாக்ஷன்ஸ் நடந்து நமக்கு வந்து இங்க பிரிசிபிடேஷன்ஸ் கிடைக்குது. இந்த பிரிசிபிடேஷன்ஸ் தான் வந்து நமக்கு இங்க எண்ட் பாயிண்ட். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். அங்க எப்படி நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ் நடந்துச்சோ இங்க பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்குதுங்க. அவ்வளவுதாங்க. அந்த பிரிசிபிடேஷன்ஸ் ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து இன்சால்யூபிள் பிரிசிபிடேட், ஃபர்தரா சால்யூபிள் ஆகாது. அப்போ பிரிசிபிடேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ரியாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ற இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்து கலர் சேஞ்சஸ்னால இண்டிகேட் பண்ணிடும். ரொம்ப சிம்பிள். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இங்க பாருங்க, the end of reactions between titrant standard solutions, பீரோட்ல எடுத்திருக்கிற ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அண்ட் டைட்ரேட் அனலைட் நம்ம எதை அனலைஸ் பண்ண போறோமோ அதுதான் அனலைட். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கு நடுவுல ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ரியாக்ஷன்ஸ் நடந்து நமக்கு ஃபைனலா இங்க என்ன கிடைக்குது அப்படின்னா பிரிசிபிடேஷன்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம், பிரிசிபிடேஷன் டைட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த பிரிசிபிடேஷன்ஸ் வந்துங்க இன்சால்யூபிள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு அக்வஸ் சொல்யூஷன்ஸ்ல ஒன்ஸ் பிரிசிபிடேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா என்னது ஃபர்தரா வந்து அந்த பிரிசிபிடேஷன் வந்து என்ன ஆகக்கூடாது, சால்யூபிள் ஆகக்கூடாது. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சால்யூபிள் ஆச்சு அப்படின்னா நமக்கு எண்ட் பாயிண்ட் ப்ராப்பரா கிடைக்காது. ஸோ அதனால இது வந்து இன்சால்யூபிள். அப்போ இங்க பாருங்க, இந்த இன்சால்யூபிள் பிரிசிபிடேஷன் தான் வந்து நமக்கு இங்க எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஒரு அக்வஸ் சொல்யூஷன்ஸ்ல புரியுதுங்களா? இங்க பாருங்க, கேட்டையானுக்கும் ஆனையானுக்கும் நடுவுல என்ன ஆகுது, ரியாக்ஷன்ஸ் நடக்குது. நமக்கு ஒரு இன்சால்யூபிள் பிரிசிபிடேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் நமக்கு கிடைச்ச எண்ட் பாயிண்ட். அந்த பிரிசிபிடேஷன் ஆகுறது தான் எண்ட் பாயிண்ட். இந்த எண்ட் பாயிண்ட் வந்து என்னது, இட்ஸ் டிடெக்டட் பை இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த பேசிக் பிரின்சிபல் அண்ட் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம், லெசர் த சால்யூபிலிட்டி ப்ராடக்ட் more accurate the titrations. once form ஆன அந்த insoluble precipitation வந்து further soluble ஆகக்கூடாது. ஸோ அதனால இங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, lesser solubility கம்மியா இருக்கணும். அப்போ product more accurate the titrations. நமக்கு வந்து என்னது, once ஃபார்ம் ஆன பிரிசிபிடேஷன்ஸ் வந்து ஃபர்தரா சால்யூபிள் ஆகக்கூடாது. அப்ப சால்யூபிலிட்டி எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு அக்யூரேட் என்னது டைட்ரேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போ இங்க சால்யூபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் நாம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, சோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து சால்யூபிலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து பேசிக் கெமிஸ்ட்ரியில படிச்சுதான் காமன் அயன் எஃபெக்ட். இந்த காமன் அயன் எஃபெக்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க, ரெடியூஸ் த சால்யூபிலிட்டி பை ஆடிங் ஐதர் கேட்டையான் ஆர் ஆனையான். இங்க பாருங்க, நமக்கு கேட்டையானுக்கும் ஆனையானுக்கும் நடுவுல வந்து என்னது ரியாக்ஷன்ஸ் நடக்குது, பிரிசிபிடேஷன் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த காமன் அயன் எஃபெக்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்தரா சால்யூபிலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இந்த கேட்டையான் அல்லது ஆனியான் இதுல ஏதோ ஒண்ணு வேற சால்ட்ல கூட இருக்கலாம். ஓகேங்களா? இந்த இதுக்கு ரிலவெண்டான கேட்டையானோ அல்லது ஆனியானோ நம்ம எக்ஸஸா ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சால்யூபிலிட்டி வந்து குறையுது. ஏன் அப்படின்னா, இந்த பிளஸுக்கும் மைனஸுக்கும் நடுவுல ஹை அட்ராக்ஷன் ஃபோர்ஸஸ் நடக்கிறதுனால, ஃபோர்ஸ் நிறைய இருக்கிறதுனால அங்க வந்து சால்யூபிலிட்டி வந்து நமக்கு குறையுது. ஓகே, அப்போ காமன் அயன் எஃபெக்ட். நெக்ஸ்ட் pH. இங்க pH எப்படி வந்து சால்யூபிலிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா, solubility of salt increased by
reduce the pH or increase the concentrations. Once வந்து ஒரு precipitation form ஆயிடுச்சு, அந்த precipitationsல வந்து நீ acidity increase பண்ற அல்லது hydrogen ion concentration வந்து increase பண்ற அல்லது pH குறைக்கிற அப்படின்னா அங்க வந்து அந்த insoluble precipitation வந்து ஸ்டேபிளா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா soluble ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? அப்போ வந்து அப்ப pH ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து solubility அந்த salt வந்து soluble ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது வந்து pH னுடைய தாக்கம். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர், இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். இன்க்ரீஸ் த சால்யூபிலிட்டி வித் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர். ஸோ ஒரு சில எல்லா சால்ட்டும் நாம சொல்ல முடியாது, ஒரு சில சால்ட் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது பிரிசிபிடேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? பட் மோஸ்ட் ஆஃப் த சால்ட் ஆர் என்ன பண்ணும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது சால்யூபிலிட்டி வந்து அங்க நேச்சுரலாவே இன்க்ரீஸ் ஆகும். காமன் சால்ட் எல்லாமே வந்து சம் காமன் அயன், சோடியம், பொட்டாசியம் சால்ட் எல்லாமே வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அதனுடைய சால்யூபிலிட்டி வந்து நமக்கு இங்க இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ காமன் அயன் எஃபெக்ட், pH, டெம்பரேச்சர், நெக்ஸ்ட் லாஸ்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட், நம்ம டைட்ரேஷன்ஸ்க்காக என்ன சால்வெண்ட் அங்க யூஸ் பண்றோம் அதை பொறுத்து அதனுடைய சால்யூபிலிட்டி இருக்கும். இங்க பாருங்க, ரெடியூஸ் த சால்யூபிலிட்டி ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். நிறைய பார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் we can reduce the solubility by using or by additions of organic solvent. ஓகேங்களா? அப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம டைட்ரேஷன்ஸ் பண்றதுக்கு ஆர்கானிக் சால்வெண்ட் எடுத்துக்கும் போது அங்க வந்து சால்யூபிலிட்டி வந்து நமக்கு குறையுது. ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து some factors influencing the solubility of formed precipitation. ஓகே சோ இப்போ அடுத்த கான்செப்ட், இந்த பிரின்சிபல் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, the exact end point detected when after additions of more reagents this is no further precipitations. இங்க பாருங்க, பியூரேட்ல வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு, கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல வந்து டைட்ரேட் அனலைட் இருக்கு, ஆட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆட் பண்ண உடனே ஒரு கட்டத்துல ரெண்டுக்கும் நடுவுல ரியாக்ஷன்ஸ் நடந்துட்டே இருக்கு ரியாக்ஷன்ஸ் நடந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? ஒரு கட்டத்துல ரியாக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னா பிரிசிபிடேஷன் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம பீரட் சொல்யூஷன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஆட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பிரிசிபிடேஷன் ஒன்ஸ் பிரிசிபிடேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆனதுக்கு அப்புறமும் நாம ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஆட் பண்றது வேஸ்ட். ஓகேங்களா? அப்போ லாஸ்டா எந்த இடத்துல வந்து என்னது பிரிசிபிடேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சோ அப்ப அதுக்கு மேல நாம பீரட் சொல்யூஷன் ஆட் பண்றது வேஸ்ட். அதான் இதுல சொல்ல வர்றாங்க. பாருங்க, the exact end point detected when after additions of more reagent is no further precipitation. நீங்க எவ்வளவுதான் ஒரு ஒன்ஸ் precipitation ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் ஃபர்தரா வந்து ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ஸ் வந்து ஆட் பண்ணாலும் அங்க precipitations நடக்கல, அதுதான் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? ஓகே சோ காமன்லி நாம இந்த precipitation titrationsக்காக யூஸ் பண்ற reagents ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னா சில்வர் நைட்ரேட். இங்க ஹீரோவே சில்வர் நைட்ரேட் தாங்க. இங்க ஹீரோவே ஃபுல்லா நம்ம படிக்க போறது இங்க ஹீரோவே வந்து யார் அப்படின்னா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ஸ். இந்த சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ஸ் வந்து காமனா ஹேலைடு சால்ட் கூட வந்து ரியாக்ஷன்ஸ் நடந்து நமக்கு precipitation வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே சோ அதனால நம்ம சப்போஸ் அந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனை வந்து சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனா எடுத்துக்கிட்டா இதுக்கு பேர் வந்து அர்ஜென்டோமெட்ரி ஆர் அர்கென்டோமெட்ரி டைட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சில நேரம் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ஸ் பதிலா சம் மெர்க்குரி சால்ட் சொல்யூஷன்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அப்படி மெர்க்குரி சால்ட் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கும் போது அதுக்கு பேர் வந்து மெர்குரோமெட்ரி டைட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு வந்து காமனா புரியறதுக்காக இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து காமனா நம்ம சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இங்க வந்து சால்ட் என்ன இருக்கு, சோடியம் குளோரைடு இருக்கு, குளோரைடு வந்து ஹேலைட்ஸ். ஓகேங்களா? சோ ரெண்டுக்கு நடுவுல வந்து ரியாக்ஷன்ஸ் நடக்குது. சோ அப்ப ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது நமக்கு வந்து சில்வர் குளோரைடு ஒயிட் கலர் பிரிசிபிடேஷன்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? இந்த பிரிசிபிடேஷன் தான் வந்து இங்க எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த பிரிசிபிடேஷன் தான் வந்து இங்க எண்ட் பாயிண்ட். சோ நமக்கு சோடியம் நைட்ரேட்டா தனியா லிபரேட் ஆகிருது. ஓகேங்களா? சோ இதுதாங்க நம்ம precipitation titrations உடைய பேசிக் கான்செப்ட் ஃபண்டமெண்டல். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் precipitation titrations. என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்கு, இதுல 3 முக்கியமான மெத்தட்ஸ் இருக்கு இந்த precipitation titrationsல. அதுல ஃபர்ஸ்ட் முஹார்ஸ் மெத்தட், செகண்ட் வந்து வல்ஹார்ட்ஸ் மெத்தட், வல்ஹார்ட்ஸ் மெத்தட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணா மாடிஃபைட் வல்ஹார்ட்ஸ் மெத்தட், அண்ட் ஃபைனலி அப்சார்ப்ஷன்
இண்டிகேட்டர் மெத்தட், அதாவது ஃபெஜான்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. புக்ல படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கிளாஸை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, உங்களுக்கு சூப்பரா புரியும். இந்த முஹாஸ் மெத்தட்ல கிட்டத்தட்ட இந்த எல்லா மெத்தட்ஸ்லயும் வந்து நம்ம காமனா இங்க இந்த பிரிசிபிடேஷன் டைட்ரேஷன் எடுத்துக்கிட்டாவே காமனா வந்துங்க எதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம சாம்பிள்ஸ்ல குளோரைடு அயன்ஸ் எவ்வளவு இருக்கு, அது இம்பியூரிட்டிஸா கூட இருக்கலாம் அல்லது எந்த இதா கூட இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் சாம்பிள்ல குளோரைடு எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இந்த மெத்தட்ஸ் மூலமா யூஸ் பண்ணி. ஸோ இங்க பாருங்க, இந்த முஹாஸ் மெத்தட்ஸ் காமன்லி ஹேலைட்ஸ் கேன் பி determined by titrating with silver nitrate. ஹேலைட்ஸ் குளோரைட் ஆர் புரோமைட் ஆர் அயோடின், ஸோ எந்த ஹேலைட்ஸா இருந்தாலும் இந்த முஹாஸ் மெத்தட் மூலமா இந்த சில்வர் நைட்ரேட் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணலாம், டைட்ரேஷன்ஸ் பண்ணலாம் by using potassium chromate as an indicator. Please note it for precipitation titrations. முஹாஸ் மெத்தட்ஸ்க்காக நாம இங்க வந்து மேஜரா என்ன இண்டிகேட்டர் இங்க யூஸ் பண்றோம், பொட்டாசியம் குரோமேட் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ லெட்ஸ் கம் ஃபார் ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ். இங்க பாருங்க, இங்க ஹேலைடு சால்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து காமனா நம்ம குளோரைடு சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, நாம ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் இங்க வந்து சில்வர் நைட்ரேட் யூஸ் பண்றோம். இங்க சில்வர் நைட்ரேட் வந்து ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் பீரட்ல எடுத்துக்கிட்டோம். கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல வந்து ஹேலைட் சால்ட் வந்து சோடியம் குளோரைடு இருக்கு, அது கூட பொட்டாசியம் குரோமேட்டும் வந்து இந்த அனலைட் கூட சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் பீரட்ல இருந்து டிராப் பை டிராப்பா ஆட் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா, நம்ம வந்து அப்படியே ஃபிளாஸ்கை வந்து ஆட்டிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா, ஷேக் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா இங்க பாருங்க, இந்த சில்வர் குளோரைட் கூட ரியாக்ட் ஆயிட்டு நமக்கு சில்வர் குளோரைட் ஒயிட் கலர் பிரிசிபிடேஷன் கிடைக்குது. ஓகேங்களா, ஒரு கட்டத்துல இங்க குளோரைடு எல்லாமே சில்வர் நம்ம ஆட் பண்றக்கூடிய அந்த சில்வர் கூட அந்த கம்ப்ளீட் குளோரைடு வந்து ரியாக்ட் ஆயிட்டு நமக்கு வந்து ஃபைனலா ஒயிட் கலர் பிரிசிபிடேஷன்ஸ் வந்து கிடைக்குது. இதுதான் வந்து எண்ட் பாயிண்ட் இங்க. ஏன்னா இங்க பிரிசிபிடேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சோடியம் நைட்ரேட்டா தனியா வெளியில கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான் இதுல ரியாக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இங்க எண்ட் பாயிண்ட் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்க பாருங்க, நம்ம அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல இருக்கிற அந்த சாம்பிள் அந்த குளோரைடு சால்ட் அக்கோஸ்ல இருக்கு. சோடியம் குளோரைடு கரைச்சிட்டோம், குளோரைடா இருக்கு, மேல இருந்து சில்வர் நைட்ரேட் ஆட் பண்றோம். சில்வர் நைட்ரேட்ல என்ன இருக்கு, அக்கோஸ் சில்வர் அயன் இருக்கு. அப்ப குளோரைடுக்கும் சில்வருக்கும் நடுவுல என்ன நடக்குது, ரியாக்ஷன்ஸ் நடந்து நமக்கு வந்து சில்வர் குளோரைடு சால்ட் பிரிசிபிடேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிட்டே இருக்கிறோம், பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல பிரிசிபிடேட் கம்ப்ளீட் ஆன உடனே ஆட் பண்றது சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணிட்டே இருக்கிறோம். அங்க குளோரைடு எல்லாமே முடிஞ்சிருச்சு, பிரிசிபிடேட் ஆயிருச்சு. பட் ஆட் பண்ற அந்த எக்ஸஸ் சில்வர் இருக்குல்ல, அந்த எக்ஸஸ் சில்வர் அயன்ஸ் ரியாக்ட் வித் இண்டிகேட்டர் குரோமேட் அயன்ஸ் ஃபார்ம் என்னது ஃப்ரம் பொட்டாசியம் குரோமேட். இந்த பொட்டாசியம் குரோமேட் வந்து இங்க இண்டிகேட்டரா யூஸ் பண்ணோம். இந்த பொட்டாசியம் குரோமேட்ல இருக்கிற இந்த குரோமேட் வந்து சில்வர் கூட அந்த எக்ஸஸ் சில்வர் கூட சேர்ந்து நமக்கு ரெட் பிரவுன் பிரிசிபிடேட் கிடைக்குது. என்னவா, சில்வர் குரோமேட்டா கிடைக்குது. இதுதான் நமக்கு இங்க எண்ட் பாயிண்ட் வந்து கலர்ல இண்டிகேட் பண்ணுது. வெரி வெரி சிம்பிள். மேல சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்றோம், குளோரைட் இருக்கு, சில்வர் குளோரைடு ஃபார்ம் ஆகுது, பிரிசிபிடேஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. எக்ஸஸா ஆட் பண்ற சில்வர் வந்து அந்த பொட்டாசியம் குரோமேட்ல இருக்கிற குரோமேட் நெகட்டிவ் சார்ஜ் குரோமேட் அயன் கூட எக்ஸஸ் சில்வர் வந்து ரியாக்ட் ஆயிட்டு நமக்கு வந்து சில்வர் குரோமேட் ஃபார்ம் ஆகுது. இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, இட் பிகம் ரெட் பிரவுன் பிரிசிபிடேஷன். அப்ப லைட்டா ரெட் பிரவுன் பிரிசிபிடேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்னது சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்றது ஸ்டாப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். வெரி வெரி சிம்பிள். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். அப்போ இங்க பாருங்க, ஆட் பண்ற எக்ஸஸ் சில்வர் வந்து குரோமேட் கூட ரியாக்ட் ஆயிட்டு நமக்கு சில்வர் குரோமேட்டா இங்க பிரிசிபிடேட் ஆகுது. இந்த சில்வர் குரோமேட் தான் இங்க வந்து என்னது ரெட் பிரவுன் பிரிசிபிடேஷன்ஸ் வந்து கிடைக்குது. அவ்வளவுதான், ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இட்ஸ் வெரி வெரி ஈஸி. இங்க பாருங்க, யூசுவலா இந்த முஹாஸ் மெத்தட் வந்து காமனா ஃபார் த டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் குளோரைடு அயன்ஸ். ப்ளீஸ் நோட் இட்.
அண்ட் தென் மொஹார்ஸ் மெத்தடுக்காக பொட்டாசியம் குரோமேட் வந்து இண்டிகேட்டரா இங்க யூஸ் பண்றோம். இதுதான் அதனுடைய ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ். ஓகே, யூ ஆர் கிளியர் நவ். காமனா ஃபார் த determinations of chloride ions from the water sample, different samples இருக்கு, வாட்டர் சாம்பிள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாட்டர் இருக்கு, அதுல குளோரைடு எவன் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டைட்ரேஷன்ஸ் வந்து this titrations carried exactly the pH between 6.5 to 9. இங்க பாருங்க 6.5 to 9, 6.5க்கு கம்மியா pH ஆனா கூட இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த குரோமேட் இருக்குல்ல, இந்த இண்டிகேட்டர்ல இருக்கிற குரோமேட் வந்து pH வந்து குறைய குறைய அதனுடைய அசிடிட்டி அதிகமாகும். அப்ப அதனுடைய ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து அதிகமாகும். இந்த ஹைட்ரஜன் வந்து என்னது குரோமேட் கூட ரியாக்ட் ஆகிடும். அப்ப நமக்கு என் பாயிண்ட் சரியா கிடைக்காது. அல்லது சப்போஸ் 9க்கு மேல இந்த pH போனாலும் அதுல ஹைட்ராக்சில் அயன் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அசிடிட்டியில ஹைட்ரஜன் அயன் இருக்கும், பேசிசிட்டியில ஹைட்ராக்சில் அயன் இருக்கும். அந்த ஹைட்ராக்சில் அயன் வந்து இந்த சில்வர் கூட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு தேவையில்லாத சில்வர் ஹைட்ராக்சைடு பிரிசிபிடேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ எனிஹவ் இந்த 9க்கு மேல தாண்டினாலும் பிரச்சனை, 6.5க்கு கீழே வந்தாலும் பிரச்சனை. ஸோ ஆப்டிமம் pH வந்து 6.5 to 9 இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் மொஹார்ஸ் மெத்தட். நெக்ஸ்ட் கம் ஃபார் வல்ஹார்ட்ஸ் மெத்தட். கிட்டத்தட்ட அதே தான். இங்க நல்ல கவனிங்க. By this method, the reactions compounds containing காமனா இந்த வல்ஹார்ட்ஸ் மெத்தட் மூலமா நம்ம என்னென்ன வந்து இது பண்ணலாம், டைட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க காமன்லி கண்டெய்னிங் குரோமேட், பாஸ்பேட் அண்ட் ஹேலைட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின், புரோமின் அண்ட் அயோடின், இந்த மாதிரி காம்பவுண்ட் கண்டெய்னிங் சால்ட் எல்லாமே வந்து நாம என்ன பண்ணலாம், இங்க வந்து டைட்ரேட் பண்ணலாம். இங்க பாருங்க நாம மேல சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறோம், கீழே வந்து அன்னோன் அனலைட் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், ஆட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிட்டே இருக்கிறோம் வித் எக்ஸஸ் சில்வர் நைட்ரேட். இந்த எக்ஸஸ் சில்வர் நைட்ரேட்ல இருக்கிற அந்த சில்வர் வந்து பொட்டாசியம் குரோமேட்ல இருக்கிற இண்டிகேட்டர்ல இருக்கிற குரோமேட் கூட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு கலரிங் கிடைக்குது. இங்க ஒரு சின்ன சேஞ்சஸ். இங்க ஆட் பண்ண எக்ஸஸ் சில்வர் நைட்ரேட் reactions with thiocyanate solutions. ஓகேங்களா? இங்க என்ன thiocyanate solutions ஆட் பண்றோம்? அமோனியம் thiocyanate யூஸ் பண்ணலாம் அல்லது பொட்டாசியம் thiocyanate யூஸ் பண்ணலாம். இட்ஸ் நல்ல கவனிங்க. நம்ம வந்து சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த எக்ஸஸ் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ல இருக்கிற அந்த எக்ஸஸ் சில்வர் வந்து இங்க நாம இதுல இன்னொரு அடிஷனலா சொல்யூஷன் யூஸ் பண்றோம் இந்த வல்ஹார்ட்ஸ் மெத்தட்ல. அது என்ன அப்படின்னா, ஒண்ணு அமோனியம் thiocyanate அல்லது பொட்டாசியம் thiocyanate. அதுல இருக்கிற இந்த thiocyanate என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எக்ஸஸா வந்துச்சுல அந்த சில்வர், அந்த கூட இந்த சில்வரோ அந்த thiocyanate-ம் ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு சில்வர் thiocyanate-ஆ கிடைக்குது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அங்க எக்ஸஸ் சில்வர் வந்து குரோமேட் கூட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு கலர் கிடைச்சது. இங்க எக்ஸஸ் சில்வர் வந்து எது கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து அமோனியம் thiocyanate அல்லது பொட்டாசியம் thiocyanate-ல இருக்கிற அந்த thiocyanate கூட அந்த எக்ஸஸ் சில்வர் வந்து நமக்கு ரியாக்ட் ஆகிட்டு இங்க என்னவா கிடைக்குது அப்படின்னா, என்னவா கிடைக்குது? சில்வர் thiocyanate-ஆ கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ சில்வர் அந்த ஃபார்ம் ஆகிற எக்ஸஸ் thiocyanate react with என்னது? ferric indicators. ஸோ நாம காமனா இதுல வந்து இந்த வல்ஹார்ட்ஸ் மெத்தட்ல வந்து என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபெர்ரிக் அலூன் இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் மொஹார்ஸ் மெத்தட்ல என்ன யூஸ் பண்ணோம்? பொட்டாசியம் குரோமேட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணோம். வல்ஹார்ட்ஸ் மெத்தட்ல நாம வந்து ஃபெர்ரிக் அயன் இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஆஸ் ஃபெர்ரிக் அலூமா நாம இங்க வந்து யூஸ் பண்றோம். அப்ப எக்ஸஸ் சில்வர் வந்து thiocyanate கூட ரியாக்ட் ஆயிட்டு சில்வர் thiocyanate-ஆ மாறுது. அப்போ இந்த ஃபார்ம் ஆகிற எல்லா எக்ஸஸ் சில்வர் thiocyanate-ம் இந்த ஃபெர்ரிக் கூட என்னது ரியாக்ட் ஆயிட்டு நமக்கு ஃபெர்ரிக் thiocyanate பிரிசிபிடேஷனா கிடைக்குது. இங்க எப்படி நமக்கு வந்து இங்க என்ன கிடைக்குது? சில்வர் குரோமேட் கிடைச்சி நமக்கு இங்க கலர் ஃபார்ம் ஆகுதோ, அதே போல இங்க வந்து என்னது அந்த இண்டிகேட்டர்ல இருக்கிற ஃபெர்ரிக் கூட வந்து என்னது அந்த எக்ஸஸா ஃபார்ம் ஆன சில்வர் thiocyanate வந்து அந்த ஃபெர்ரிக் கூட சேர்ந்து ஃபெர்ரிக் thiocyanate பிரிசிபிடேஷனா கிடைக்குது. அப்படி பிரிசிபிடேஷன்ஸ் கிடைக்கும் போது நமக்கு வந்து டீப் ரெட் கலர் இங்க வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் வல்ஹார்ட்ஸ் மெத்தட்.
இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். இந்த வீடியோவை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அங்க எக்ஸஸா வர்ற சில்வர் குரோமேட் கூட ரியாக்ட் ஆயிட்டு சில்வர் குரோமேட்டா கிடைக்குது, ஒரு கலர் கிடைக்குது. இங்க எக்ஸஸா வர்ற சில்வர் தயோசைனேட் கூட ரியாக்ட் ஆயிட்டு சில்வர் தயோசைனேட்டா மாறுது. அந்த எக்ஸஸா வர்ற சில்வர் தயோசைனேட் வந்து அந்த நாம யூஸ் பண்ற அந்த இண்டிகேட்டர்ல இருக்கிற ஃபெர்ரிக் அயன் கூட சேர்ந்து ஃபெர்ரிக் தயோசைனேட்டா பிரிசிபிடேட் ஆகுது. அது வந்து நமக்கு ஒரு டீப் ரெட் கலர் கிடைக்குது. இதுதான் இதுல வந்து எண்ட் பாயிண்ட். வெரி சிம்பிள். இதை கொஞ்சம் மாடிஃபை பண்றோம். இங்க என்ன பண்றோம், இங்க பாருங்க, சோடியம் குளோரைடு சில்வர் நைட்ரேட், இங்க வந்து நமக்கு சில்வர் குளோரைடு வந்து பிரிசிபிடேஷன் ஃபார்ம் ஆகுது. இந்த சில்வர் குளோரைடு வந்துங்க கம்முன்னு இருக்காது. இது என்ன பண்ணும், நாம யூஸ் பண்ற இந்த தயோசைனேட் சொல்யூஷனை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருக்கும், ரியாக்ட் ஆயிடும். இங்க பாருங்க, இங்க ஃபார்ம் ஆகிற சில்வர் குளோரைடு பிரிசிபிடேஷன் வந்து ஒயிட் கலர் பிரிசிபிடேஷன் சும்மா இருக்காது. நம்ம இந்த வல்ஹார்ட்ஸ் மெத்தட்ல யூஸ் பண்ண அந்த தயோசைனேட் சொல்யூஷன்ஸ் கூட போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த மாடிஃபைடு வல்ஹார்ட்ஸ் மெத்தட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஃபார்ம் ஆகிற சில்வர் குளோரைடு மே ரியாக்ட் வித் பொட்டாசியம் தயோசைனேட் ஆர் அமோனியம் தயோசைனேட், காமனா தயோசைனேட் கூட வந்து இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருக்கும். அப்ப டைட்ரேஷன்ஸ் வந்து நமக்கு அக்யூரேட் எண்ட் பாயிண்ட் கிடைக்காது. அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம், இங்க நைட்ரோபென்சீன் யூஸ் பண்றோம். இந்த நைட்ரோபென்சீன் யூஸ் பண்ணா இந்த ஃபார்ம் ஆகிற சில்வர் குளோரைடு அப்படி தனியா மேல மிதந்து ஒரு லேயரா ஃபார்ம் ஆயிடும். அப்படி லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம அதை ஃபில்டர் பண்ணி தனியா ஃபில்டர் அவுட் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சில்வர் குளோரைடு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சில்வர் குளோரைடு தயோசைனேட் கூட இன்டர்ஃபியர் ஆகாது, நமக்கு மோர் அக்யூரேட் எண்ட் பாயிண்ட் வந்து கிடைக்கும். அவ்வளவுதான். இதுதான் வந்து என்னது, மாடிஃபைடு வல்ஹார்ட்ஸ் மெத்தட். Okay. Next come for last method, Fajon's method. இங்க Fajon's methodல நம்ம என்ன யூஸ் பண்றோம், இங்க இண்டிகேட்டர், இங்க மேஜரே இண்டிகேட்டர் தான். இங்க என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம், which is based on the use of absorption indicator. MCQல அடிக்கடி கேட்பாங்க, Fajon's methodல என்ன டைப் ஆஃப் இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம், பொட்டாசியம் குரோமேட் யூஸ் பண்றோமா, ஃபெர்ரிக் அலுமினியம் யூஸ் பண்றோமா, அல்ல ஆர் எனி அதர் அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டர் யூஸ் பண்றோமா, அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம். இங்க நல்ல கவனிங்க மெக்கானிசம்ஸ். சில்வர் குளோரைடு ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா, சில்வர் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. எக்ஸஸ் குளோரைடு வந்து சில்வர் குளோரைடு ஒரு பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு மேல ஒரு எக்ஸஸ் குளோரைடு வந்து ஒரு பிரைமரி லேயர் வருது. இங்க வந்து நாம காமனா இங்க டை இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்றோம். அந்த இண்டிகேட்டர் வந்து இதுக்கு மேல அப்சார்ப்ஷன் ஆகுது, இந்த சில்வர் குளோரைடு பிரிசிபிடேஷன்ஸ்க்கு மேல அப்சார்ப்ஷன் ஆகுது. இங்க பாருங்க, காமனா ஆசிட் டை வந்து ஃப்ளோரோசின்ஸ் அண்ட் இயோசின் யூஸ் பண்றோம். பேசிக் டை வந்து என்னது, ரொடாமைன் இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்க ஃப்ளோரோசின் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க சில்வர் குளோரைடுக்கு மேல இந்த பிரைமரி குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த நாம யூஸ் பண்ண இந்த அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃப்ளோரோசின் வந்து ஃப்ளோரோசினேட் ஃபார்ம்ல இருக்கும். டிசால்வ் ஆயிடுச்சுன்னா ஃப்ளோரோசினேட் ஃபார்ம் இருக்கும். அப்போ ஃப்ளோரோசினேட்னா ஃப்ளோரோசின் FL, ஓகேங்களா, ஃப்ளோரோசின் மைனஸ்ல இருக்கும். இதுவும் குளோரைடு மைனஸ். இந்த மைனஸ் இந்த ஃப்ளோரோசின் போய் என்ன பண்ணும், இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால அப்படியே தள்ளி விட்டுரும். அந்த நாம யூஸ் பண்ண அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டர் பக்கத்துல அலோவ் பண்ணாது. அதனுடைய கலர் அப்படி எல்லோ கிரீன் கலராகவே இருக்கும், அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸா நம்ம அதுக்கு மேல அதுக்கு மேல அந்த சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ஸ்ல எக்ஸஸா சில்வர் வருது இல்ல, அந்த எக்ஸஸா வர்ற சில்வர் அந்த குளோரைடுக்கு மேல இன்னொரு செகண்டரி லேயர் ஃபார்ம் ஆகும். அப்போ ஒன்ஸ் அதுக்கு அந்த சில்வர் செகண்டரி லேயர் ஃபார்ம் ஆன உடனே அந்த ஃப்ளோரசன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இந்த சில்வர்ல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அப்படியே ரெண்டும் ரியாக்ட் ஆகும். அதாவது இந்த ஃப்ளோரோசின்ஸ் வந்து அந்த செகண்டரி சில்வர் லேயர் மேல அப்சார்ப்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே அப்சார்ப்ஷன் ஆகிட்டு ரியாக்ஷன் ஆகும்போது நமக்கு அந்த ஃப்ளோரோசின் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த எல்லோ கிரீன் கலர்ல இருந்து பிங்க் கலரா மாறும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஒன்றும் இல்லை, சில்வர் குளோரைடு மேல ஃப்ளோரோசின்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் ஆகுது. அப்படி அப்சார்ப்ஷன் ஆகும்போது சில்வருக்கும் ஃப்ளோரோசினுக்கும் நடுவுல ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அப்படி ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது அதனுடைய ஒரிஜினல் கலர் எல்லோ கிரீன்ல இருந்து பிங்க் கலருக்கு மாறுது. ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அவ்வளவுதான், சிம்பிள், அவ்வளவுதாங்க. ஸோ 3 மெத்தடுங்க. 3 மெத்தட்ஸும் கொஞ்சம் புக்ஸ்ல படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம கிளாஸை வந்து தரோவா நல்லா நீட்டா கவனிங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுல இருந்து அடிக்கடி MCQs வந்து கேட்டிருக்கிறாங்க. அந்த டிஃப்ரெண்ட் எய்ம்ஸ் அண்ட் அதர் சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து இது அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல பிரிசிபிடேஷன் டைட்ரேஷன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நல்லா படிங்க. வாழ்த்துக்கள்.